Hi friends, IPL 2025 match number 13 LSG vs Punjab Kings. LSG வந்து இது மூணாவது மேட்ச், பஞ்சாப்க்கு ரெண்டாவது மேட்ச். ஸோ இது LSG ஹோமில் ஆடுறாங்க, லக்னோவில் நடக்குது மேட்ச்சு. ஸோ ஏப்ரலோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு 7:30 PM டைமிங்கு. ஸோ நம்ம இந்த மேட்சுக்கான முழுக்க ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸு, மேட்ச் அனலைசஸ் ப்ளஸ் பெஸ்ட் பிளேயர்ஸின் ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங், செகண்ட் பேட்டிங் பவுலிங் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். நம்ம வீடியோன்றது வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சில விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது. ஒரு 80% கிட்ட நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் நடக்குது. நேற்று சிஎஸ்கே vs ஆர்ஆரில் ஹை டு லோ ஸ்டாட்ஸ் பிளேயர் இமேஜில் வந்து நிதிஷ் ராணாவும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார், கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா அவர் நல்லா ஹிட் பண்ணி ட்ரீம் டீம் கேப்டன் ஓரளவுக்கு ஹிட் பண்ணி விட்டார். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஓசியாக ஒரு டீமில் ட்ரை பண்ணியிருந்தேன், நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம் இந்த லக்னோ கிரவுண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் நடந்திருக்கு, 160+ ஆவரேஜ் ஸ்கோரு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 டைமும் செகண்டு 6 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. மேபி சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன்றதை பார்த்துடலாம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து எவ்வளோ ஸ்கோருன்றதை போகிறத வச்சு பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஸ்டாட்ஸ் படி எவ்வளோ ரன் அடிக்கலான்றதை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ 4 மேட்ச்சில் பிலோ 150 ஸ்கோரும், 3 மேட்ச்சில் 169 வரைக்கும் ஸ்கோரும், 2 மேட்ச்சில் 189 ஸ்கோரும், 4 மேட்ச்சில் 190 வரைக்கும் ஸ்கோரு. ஸோ இதெல்லாம் வச்சு ஆவரேஜாக பார்க்குறப்போ நமக்கு ஒரு 180+, இந்த கிரவுண்ட்லேயும் ஒரு ஆவரேஜ் 180+ போகுன்றது தெரியுது. ஏக்நாத் ஸ்டேடியத்தோட பவுலிங் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 13 மேட்ச்சில் பேசஸ் 106 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 63 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த கிரவுண்டில் பேசஸ்க்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏர்லி ரவுண்ட் டெத்துலையும் ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் ஓவர்ஸில் டைம் போக பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிறப்ப மட்டும்தான் விக்கெட்ஸ்ன்றது விழுந்திருக்கு. ஸோ ரவி பிஷ்னாய், செகல் போன்ற பவுலர்ஸ் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். நம்ம ப்ராபபிள் பிளேயிங்கில் இருந்தால் பார்த்துடலாம். மிச்சல் மார்ஸு, எல்எஸ்ஜி, ஏடன் மார்க்கம் 2 மேட்சாக ஃப்ளாப்பு, பெஞ்சில் வைக்கிறாங்கன்றது தெரில, பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனிக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில், அதை பற்றி பேசலாம். டேவிட் மில்லர், சாதுல் தாவருக்கும் சூப்பர் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இருக்குது. சபாஸ் அகமது, ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி சிங் உள்ளே வருவார். மேபி சபாஸ் அகமதுக்கு பதிலாக டி சிங் உள்ளே ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா போன மேட்ச் ஒரு நல்ல ஹிட் கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டரு. ஸோ நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்டைனிஸ், மேக்ஸ்வெல், ஒமர்சாய், சசாங் சிங், யான்சன், ஹர்ப்ரீத் பிரார் இந்த மேட்ச் உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ற. ஹர்ஷதீப் சிங், செகல். ஸோ இதான் ப்ராபபிள் பிளேயிங். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இடையில ப்ளே பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா எகெயின் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நானுமே ஜிஎஸ்டி டிடிஎஸ் ப்ராப்ளம் இருந்தனால கம்மியாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். இப்போது எகெயின் பழைய மாதிரி டியோ ஆப்ஷன் குபேரா ஃபேண்டசி வந்துருச்சு. ஸோ நோ ஜிஎஸ்டி நோ டிடிஎஸ். நானும் எகெயின் நல்லா ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எகெயின் ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பீங்க, பேங்க் பேன் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பரை போட்டு லாகின் பண்ணி எகெயின் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது போக இதுதான் வந்து ஒரிஜினல் 1 பிளேயர் ஃபேண்டசி. கண்டுபிடிச்சதே இவங்க தான். அதுக்கப்புறம் நிறையா காப்பி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரிஜினலுக்கு ரெஸ்பெக்ட்ன்றதை கொடுப்போம். ஸோ நம்ம எப்போயுமே டியோக்கு 1 பிளேயர் ஃபேண்டசிக்கு குபேரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர் இப்போ யூசர் இன்டர்ஃபேஸுமே நல்லா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பராக அப்டேட் ஆப்புன்றதை அப்டேட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. எந்தவித ஹேங்கல் லேக் எதுவுமே இல்லை. ஸோ அதில் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். நம்ம நீங்கள் இந்த கான்டெஸ்ட்குள்ளே போயிட்டு குயிட்டிக்காக டச் பண்ணி நீங்கள் வந்து குயிட்டிக்காக ஃபேவராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதில் ஹெட் 3 ஹெட்டுமே இருக்குது, ஹெட் 2 ஹெட்டுமே இருக்குது. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் இன்னும் யாரையுமே பிக் பண்ணாமல் இருக்காங்கன்றப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் அந்த 5 பேர்த்தில் யார் ஹை பாயிண்ட் வருவா இன்றைக்கி அப்படின்றப்போ நீங்கள் ரோஹித் சர்மாவை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 1 பிளேயர் ஃபேண்டசி. ஒரு சூப்பராக அது வந்து ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அது நீங்கள் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 5 பேரில் யாருக்கு அதிக ஸ்டாட்ஸ் இருக்குது, யாருக்கு வந்து இந்த பிச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து ஒரே ஒரு 11 பேர் எடுத்து நம்ம ப்ளே பண்ணுறது போக இதில் ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். அதே போல் ஐபிஎலுக்கு ஆஃபர்ஸ்ன்றது நிறையா போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. போனஸ் தருவாங்க, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக யூஸ் பண்ணுறவங்க ஓல்டு யூசர்ஸ் எகெயின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வின்னிக்ஸ்ன்றதை டெலகிராமில் போட்டுட்ருக்கோம் டெய்லியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எகெயின்
நம்ம குபேரா ஃபேண்டசி டியோன்றது பழைய மாதிரி வந்துருச்சு. முக்கியமான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றதுக்கு போயிடலாம். ஹைட் ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயருக்குமே ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூலையும் சரி சேம் அண்ட் சேம் ஈக்குவல் சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூலையும் தனித்தனியாக நல்ல ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்துடலாம். இங்கே இருக்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாயினி செகண்ட் லைனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கார் 40 கிட்ட. சாதுல் தாகூர் இவங்களுக்கு எதிராக எல்ஹெச்சிக்கு எதிராக பஞ்சாபுக்கு எதிராக 13 மேட்ச்சில் 19 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ 6 விக்கெட் அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட்ஸ்ன்றது பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 விக்கெட் ஆல்ரெடி விக்கெட் டேக்கிங் ஃப்ளோவில் இருக்காது. அந்த ஃப்ளோவில் வந்தார்னா கண்டிப்பாக எகெயின் 2 or 3 விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏர்லியராகவே விக்கெட்ஸ்ன்றதை பிக் பண்ணுறாரு. ஸோ நிக்கோலஸ் பூரானுக்குமே டீசென்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபார்ம், இவங்க 2 பேருமே டீசென்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் ஃபார்ம்ன்றது பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு டாப் கிளாஸ் பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். ஸ்ரேயாஸ் ஐயரும் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது 30 ஆவரேஜ் ப்ளஸ் கிட்ட இருக்குது. ஸோ ஒரு குட் பேட்டிங் விக்கெட் எகைன் 50+ ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸுமே இருக்குது. ஸோ அதை ஸ்ரேயாஸ் ஐயரை மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் கேப்டன் ஈஸியாக. ஸோ ஸ்டாயினிஸு ஆல்ரெடி ஒரு ஃபார்மர் எல்எஸ்ஜி பிளேயரு இப்போ பஞ்சாப்காக ப்ளே பண்ணுறாரு. அதுவும் இது ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம். பட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. நிறையா மேட்ச் வந்து இந்த வென்யூவில் ப்ளே பண்ணியிருப்பார். 30-35+ ஆவரேஜ்ன்றது இருக்குது பேட்டிங்கில், ப்ளஸ் பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங்கில் எதில் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆயுஷ் பாதவனிக்கு 30+ ஆவரேஜ் இருக்குது. அவருமே இந்த கிரவுண்டில் நம்ம நிறையா லாஸ்ட் ஐபிஎல்லில் ஸ்கோர் பண்ணி பார்த்துருப்போம். ஏர்லியராக விக்கெட்ஸ்ன்றது போயிடுச்சுன்னா ஆயுஷ் பாதவனி வந்து நிறையா நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு லக்னோ கிரவுண்டில். ஸோ ஆயுஷ் பாதவனி ஒரு லோ பர்சன்டேஜ் ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ரவி பிஷ்னாய் வந்து ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. மிச்சல் மார்க்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது வென்யூவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் ஒரு விக்கெட் ஆவரேஜ், ஹர்ஷதீப் சிங்கு ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. செகலுக்குமே ஒரு விக்கெட்டுன்றது ஆவரேஜ் இருக்குது. ஸோ நான் செகலை வைக்கல, இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப லோவாக இருந்ததுனால வைக்கல. பட் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இருக்க யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி அந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலான்றதை இதுக்கப்புறம் பேசலாம். ஸோ இப்போ நம்ம பெஸ்ட் பிளேயர்ஸின் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்துலாம். மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பவுல் பண்ணுறப்போ ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் வச்சுருக்கவங்க இவங்க 3 பேர் மட்டும்தான். மோஸ்ட்லி எல்லாருமே ஈக்குவல் ஆவரேஜும், அதே போல் செகண்ட் பேட்டிங் பவுலிங்கில் தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கு தான் ஆவரேஜ்ன்றது இருக்குது. நான் சொல்லிடுறேன். ஆயுஷ் பாதவனிக்கு செகண்ட் பேட்டிங்கோட ஃபஸ்ட் பேட்டிங்லாம் கிட்டத்தட்ட ஆவரேஜ்ன்றது ஒரு 15, செகண்ட் பேட்டிங் அப்போ 15 ஆவரேஜும், ஃபஸ்ட் பேட்டிங் அப்போ 30+ ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸோ எல்ஹெச்சி ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆயுஷ் பாதவனியை ஒரு லோ பர்சன்டேஜ் ட்ரம்ப் கார்டு பிக்காக எடுத்துக்கலாம். நிதிஷ் ராணா மாதிரி நான் சொன்ன மாதிரி. இப்போ இந்த மேட்ச்சில் ஆயுஷ் பாதவனி, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் ரொம்ப எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு செகண்ட் பவுலிங்க்கும் ஃபஸ்ட் பவுலிங்க்கும். செகண்ட் பவுலிங்லேயும் விக்கெட்ன்றது எடுப்பார். பட் ஸ்டாட்ஸ் படி நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் எக்கச்சக்க விக்கெட்ஸ்ன்றது எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா டெத் பவுல் பண்ணுறப்போ நிறையா ஸ்டெம்ஸை நம்ம உடச்சி பார்த்துருக்கோம். ஸோ அதன்படி யான்சனுமே ஃபஸ்ட் பவுலிங்லாம் வந்து 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதாவது 15 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு அந்த மாதிரி. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்னிங்ஸில் ஒரு 11 விக்கெட் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் யான்சனுக்கும் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் பவுலிங் பேட்டிங்ன்றதை பார்த்துடலாம். ஸோ பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுல் தாகூர் செகண்ட் ஸ்டாட்ஸ் படி போனால் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, மஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்க்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் நான் இதில் ஸ்டாட்ஸ்ன்றதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இவரை சொல்லும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் அண்ட் செகண்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுலிங்கில் தான் எக்கச்சக்க விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு சாதுல் தாகூர். ஸ்டாட்ஸ் படி அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஸ்டாயினிஸும் ரன்ஸும் அதிகமாக இருக்குது செகண்ட் பேட்டிங் அப்போ, செகண்ட் பவுலிங் அப்போ விக்கெட்ஸுமே அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பேட்டிங்கில் ரன்னும் அதிகமாக இருக்குது, செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஏன்னா இப்போது பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது, செகண்ட் பவுலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நோட்டு பண்ணிக்கோங்க. பட் ஃபஸ்ட் பேட்டிங்கோட ரன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் ரன்னுன்றது அதிகமாக வச்சுருக்காரு. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார் சாதுல் தாகூர், ஸ்டாயினிஸு எல்லாமே. அதே மாதிரி செகலுமே எக்கச்சக்க ஸ்டாட்ஸ் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது விக்கெட்ஸு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப அவருக்கு விக்கெட்ஸ்ன்றது அவ்வளோவா விலை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் செகலை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செகல் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரீசன்ஃபுல் ரிஸ்க்காக இருக்கும். ஏடி மார்க்கெட்டுக்குமே ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப
செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ் ரன்னுன்றது அதிகமாக இருக்குது. டேவிட் மில்லர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சேசிங் பிளேயர், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காரு ஃபஸ்ட் பேட்டிங்க்கும் செகண்ட் பேட்டிங்க்கும். கிட்டத்தட்ட 20 ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ, செகண்ட் பேட் பண்ணுறப்ப 50+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. அதையுமே நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் ட்ரம்ப் கார்டு பிக் இருக்கிறப்போ செகல் அண்ட் டேவிட் மில்லரை, இப்போ செகல் 2வது பவுல் பண்ணுறாருன்னா அவரை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேவிட் மில்லர் 2வது பேட்டிங் பண்ணுறாருன்னா அவரையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு டீம்ன்றது எடுங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் முழுக்க 70 to 80% ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். அதே போல் இப்போ இருக்கிற எல்லா மேட்ச்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெபியூட்டன் பிளேயர்ஸு, ஒரு யங் பிளேயர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்கில் அவங்களாம் வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இதுக்கப்புறம் மேட்ச் அனலைஸ் பேசுகிறப்போ நம்ம பேசலாம். ஸோ இவங்களாம் தான் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஏடன் மார்க்ரம் 2 மேட்ச் ஆஃப் ஃப்ளாப்பு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க ஏடன் மார்க்ரமா இல்லை பிக் பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப பிக் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து மேட்ச் அனலைசஸ்க்கு போயிடலாம். மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் ஒரு ரிஸ்கி லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். இவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 25, ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு 25. நான் அப்படி சொல்கிறேன், ஏன்னா இன்னிங்ஸ்னு சொன்னால் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் எனக்கு இன்னும் அந்த பழக்கமே வருது, நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்போ 25 ஆவரேஜும், செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 15 ஆவரேஜும் தான் வச்சுருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணிங்க. பிரியன்ஸ் ஆர்யா ஸ்டார்டிங்கே சூப்பராக ப்ளே பண்ணுற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர், தைரியமாக ஆடுறாரு, ரன்ஸுன்றது அடிக்கிறாரு. ஸோ இப்போ இருக்க ட்ரீம் 11 பாயிண்ட் சிஸ்டத்துக்கு அவர் ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும். போன மேட்ச் மாதிரி ஒரு 30 அப்படிலாம் போயிட்டா சூப்பராக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். ஸ்ரேயஸ் குட் ஃபார்மில் ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மஸ்ட் பிக்காக தான் இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ட்ரீம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ்ன்றதை வந்துடுறாங்க. அதே மாதிரி ஸ்டாட்ஸில் ஸ்டார் பிளேயர்ன்றது அவுட் ஆயிடுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மாவுக்கு போன மேட்ச் ஸ்டாட்ஸ்ன்றது நான் வைக்கல, அந்த மேட்ச்சில் அவருமே ஃப்ளாப்பு. சஞ்சு சாம்சனுக்கு நான் வைக்கல, அவருமே ஃப்ளாப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக ஒர்க் ஆகும். அதேமாதிரி பேட்டில்ஸும் ஒர்க் ஆகும். ஸ்டார்க் விசிஸ் டிராவிஸ் ஹெட்டு இடையில மிஸ் ஆனாலும் ஸ்டார்க்கு வந்து டிராவிஸ் ஹெட்டை எடுத்துட்டார். இஷான் கிஷானும் அவுட்டு. அந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எஸ் ரொம்பவுமே ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸு கொடுத்தாங்க. ஸோ ஸ்டைனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், எப்படினாலும் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். இதில் குட் வென்யூ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, ப்ளஸ் எல்எஸ்ஜியோட ஃபார்மர் பிளேயரு, அதனால் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் நிறையா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ மஸ்ட்டு பிக் பண்ணிக்கங்க. ரிஸ்கி டீமாக நீங்கள் அவரை ட்ராப் பண்ண போகிறீங்க, இல்லை ட்ராப் பண்ண தேவையில்லை ஸ்டாயினிஸை, நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஸோ மேக்ஸ்வெலுக்கு எதுவுமே இல்லை, ஸ்டாட்ஸ்ன்றதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இவரை ட்ராப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 7 to 8 பிளேயர்ஸ் வந்து ஸ்டாட்ஸ் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீமில் நான் சொல்கிற மாதிரி ஒரு டீமில் ஆல்ரவுண்டரை வச்சு போயிடலாம், லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டரை வச்சு போயிடலாம். அடுத்து வந்து இந்த சொல்கிற மாதிரி இந்தியன் டெபியூட்டன் பிளேயர் பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸோ ஒரு ஆல்ரெடி விளாண்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்குன்றதை நம்ம பிக் பண்ணிக்கலாம் அந்த டீமில். ஸோ இந்த மாதிரி 2 வகையான காம்பினேஷன்ஸில் நம்ம போகிறப்போ எதாவது ஒன்று கிளிக்காக இருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நிறையா மேட்சஸில் வந்து ஒரு 8 பிளேயர் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ்ன்றது உள்ளே வந்துடுறாங்க. ப்ளஸ் அந்த 3 ரிஸ்கி பிளேயர்ஸ் வந்து லோ பர்சன்டேஜ் இந்தியன் பிளேயர்ஸும் இல்லாட்டி லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டர்ஸும் தான் உள்ளே வராங்க. நான் நிறையா மேட்ச்சில் நோட் பண்ணிட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஒமர் சார் லாஸ்ட் மேட்ச் எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை, ஸ்டாட்ஸ்ன்றதும் கிடையாது. ஜிடிக்கு ப்ளே பண்ணப்போ கொஞ்சம் டீசெண்டாக ப்ளே பண்ணார். பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க, அதில் அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வரலை. சசாங் சிங் ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்கார். ஸோ பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவருக்கு பேட்டிங்கிறது கிடச்சா நல்ல ஒரு ஹிட் பண்ணி ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் இவரை வச்சு தான் நான் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் மினிஜியாக இருக்கட்டும் நான் வின் பண்ணேன். ஒய்சியாலாம் ட்ரை பண்ணியிருந்தேன் சசாங் சிங்கை. ஸ்டாட்ஸும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த மேட்ச்சில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் நல்ல ஃபார்மில் இருக்கார். இவர் வந்து ஒரு 15 பாலுக்கு எகைன் ஒரு 30 ரன் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் வந்துக்கலாம். ஒரு குட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கும். சசாங் சிங்கை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கோ யான்சனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாட்ஸுமே இல்லை, ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப மார்க்கோ யான்சனை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், செகண்ட் பால் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் பிரார் உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தால் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. ஒரு லோ பர்சன்டேஜ் ட்ரம்ப் கார்டு பிக்காக இருக்கலாம். பேட்டில்ஸ்ன்றதையும் நம்ம இதை பற்றி பேசிடலாம். ஹர்ஷதீப் சிங் இருக்கார், ஒரு மஸ்ட் பிக்காக இருக்கலாம். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப மஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங்கில் மேபி எகெயின் டைட் பவுல் போடணும், சேசிங் அப்போ டைட் பவுல் போடணும், பேட்டர்ஸ் அடிக்க போய் மிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எகெயின் ஸ்டெம்ஸை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹர்ஷதீப் சிங் வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் லிஸ்ட்டில் தான் வருவார். ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகல் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்றது அதிகமாக விழுந்திருக்கு. ஒரு விக்கெட் ஆவரேஜ் கிட்ட வச்சுருக்காரு. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த டீம்லேருந்து செகல், பிரப்சிம்ரன் சிங்,
பிரியன்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் சிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இவர் வந்து அதிகமாக ஃப்ளாப்பாக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு மேட்ச்சில் 100 வரைக்கும் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஓட்டிடுறான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பிரியன்ஸ் ஆர்யா இவரை கம்பேர் பண்ண இந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பிரியன்ஸ் ஆர்யா வந்து ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். சசாங்க் சிங் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்க்ஸ்க்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃபார்ம்ன்றது இருக்குது. பெரிய லெவலில் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ஃபார்ம் நல்ல ஃபார்மில் இருக்கார், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏடன் மார்க்ரம் இந்த மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லை பெஞ்சில் இருப்பாரான்றது தெரியலை. நிக்கோலஸ் பூரான் எகெயின் மேட்சுக்கு மேட்ச் செம்மையாக இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆல்ரெடி எல்எஸ்ஜியிலேருந்து தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு இயர்ஸாக. ஸோ ஒரு ஸ்டார் பிளேயர் மஸ்ட் பிக்காக இருப்பார். டீமுக்குள்ளே வந்துடலாம். ரிஷப் பண்ட்டுக்கு வென்யூவில் 40 கிட்ட ஆவரேஜ்ன்றது இருக்குது, ஹெட் டு ஹெட்டில். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி, நான் சொன்ன மாதிரி இந்த டீமில் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்குனா ஆயுஷ் பதோனி நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றது ட்ராப் ஆகிறப்போ கடைசியில் ஆயுஷ் பதோனி வந்து ஒரு 30+ ரன்ஸ் ஆவரேஜஸ் இருக்கார். 30+ அடித்தாலே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி டேவிட் மில்லருமே இப்போ லோ பர்சன்டேஜ் ஜம்ப் கார்ட் பிக்காக தான் இருப்பார். எல்எஸ்ஜி சேசிங்ன்றது பண்ணாங்க அப்படின்னா மேபி மிச்சல் மார்க் ஸ்டாட்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது, ஸோ ஃப்ளாப் ஆகலாம். ஏடன் மார்க்கும் ஃபார்ம் இல்லை, ஃப்ளாப் ஆகலாம். நிக்கோலஸ் பூரானுக்கு பெரிய லெவலில் ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சேர்த்து வச்சு ரொம்ப ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மேபி அவர் எகெயின் ஒரு 40+ அடிச்சுட்டு அவருமே ஃப்ளாப் ஆகலாம். ரிஷப் பண்ட் ஒரு 40+ அடிச்சுட்டு இவங்க 2 பேருமே ஒரு 100 ரன் கிட்ட அடிச்சுட்டு ஃப்ளாப் ஆகிட்டா அடுத்து டேவிட் மில்லரும் ஆயுஷ் பதோனியும் தான் வருவாங்க. ஆயுஷ் பதோனிக்கு செகண்ட் பேட் சேசிங்கில் ஆவரேஜ்ன்றது இல்லை. அப்போது டேவிட் மில்லர் பெரிய இன்னிங்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஆயுஷ் பதோனி, எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஆயுஷ் பதோனியை ஒரு லோ பர்சன்டேஜ் குட் பிக்காக எடுத்துக்கிட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா டேவிட் மில்லரோட நீங்கள் போகலாம். சாதுல் தாக்கூர் பற்றி சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் நான் ஸ்டாட்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பவுலிங்கில் அதே விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஸ்க்காக சாதுல் தாக்கூரை நான் ட்ராப் பண்ண போகிறேன், அவர் ஃபஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்டு அதுக்கப்புறம் 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ட்ராப் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப ட்ராப் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ சபாஸ் அகமது ப்ளே பண்ணுவார்ன்றது தெரியல, இவருக்கு பதிலாக டி சிங் தான் இருப்பார். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டி சிங் வந்து ஒரு டீசெண்டாக பவுலிங் அண்ட் பேட்டிங் பண்ணுறாரு. மேபி ஃபஸ்ட் மேட்ச் சான்ஸ்ன்றது கிடச்சிச்சு, விக்கெட்ன்றது விழுந்துச்சு. இந்த கிரவுண்டில் அவருக்கு விக்கெட் விழுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார், 2 விக்கெட்டு. ஆவேஸ் கான் போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணலை, ஹைப்பு நிறையா இருந்துச்சு, பட் பெர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணலை. 1 விக்கெட்டுன்னு நினைக்கிறேன், மேபி நான் மறந்துட்டேன் தெரியல. ரவி பிஷ்னாய்க்கு வந்து இந்த கிரவுண்டில் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் அளவுக்கு விடுற அளவுக்கு வந்து ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ ரவி பிஷ்னாயும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார், அதையுமே நோட் பண்ணிங்க. பிரின்ஸ் யாதவும் ஒரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர் பிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் நீங்கள் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார் பிளேயரில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஏடன் மார்க்ரமுக்கு போகலாம். அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ஏடன் மார்க்ரமை சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபார்ம்லையும் இல்லை அப்படின்றப்ப எகெயின் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ்ன்றது இருக்குது. ஸோ பேட்டில்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்க்ஸ் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அவங்க 2 பேர்த்தையும் தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிங்க. மற்றபடி நிக்கோலஸ் பூரான்றதுக்கு பேட்டில் எதுவும் இல்லை, அவர் நல்ல குட் ஃபார்மில், ரிஷப் பண்ட் குட் ஃபார்மில் இருக்கார். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட மேட்ச் அனலைசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பவுலிங்கு, செகண்ட் பேட்டிங் பவுலிங்கு, அப்புறம் ஹை ஸ்டாட்ஸ் டு லோசஸ் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நம்மளோட டெலகிராமில் இருக்க டீம் ஸ்மால் லீக் சொல்கிறேன். ஸோ ஜிஎலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்மால் லீக் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நானே இந்த வீடியோ பேசுகிறத வச்சு தான், இதற்கு ஸ்டாட்ஸை வச்சு தான் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், மினிஜிலாக இருக்கட்டும், கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிக் பண்ணுறேன். அப்படின்றப்ப நீங்களும் வீடியோ பார்த்து ஸ்மால் லீக் எப்படி போகணுன்றதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா 10% ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஸ்டாட்ஸ் இருக்க ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணிட்டு கேப்டனையுமே சேஃபாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்க பிளேயரை போட்டுட்டு ஒய்சியை நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது ஸ்டாட்ஸ் வச்சுருக்க ஒரு நல்ல பிளேயர் வந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கார், இல்லை இவருக்கு ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குன்றப்ப அவரை வந்து நீங்கள் ஒய்சியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாவே போதும், ஸ்மால் லீக்ன்றது ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ நம்ம டீம்ஸ்ன்றதை ஜிஎல் டெமோ டீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், மார்க்ரம், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், சாதுல் தாக்கூர். ஸோ கேப்டன் ஸ்டாய்னிஸ்,
வைஸ் கேப்டன் மார்க்ரம். செகண்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக போட்டிருக்கேன். நிக்கலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ், சஷாங்க் சிங், ஆயுஷ் பதனியை ஒரு லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாயினிஸ், ஹர்ஷதீப் சிங், செகல், ரவி பிஷ்னாய், சாதுல் தாகூர் வைஸ் கேப்டன் எகைன் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது ஹெட் டு ஹெட்டில் ஒரு 13 இன்னிங்ஸில் நான் சொன்ன மாதிரி 19 விக்கெட்ன்றது வச்சிருக்காரு. அதனால் நான் போட்டிருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு குட் ஃபார்ம்லேயும் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸும் இருக்குது. ஸோ அவரை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். நிக்கலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், சஷாங்க் சிங், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ், மார்க்ரம், ஹர்ஷதீப் சிங், சாதுல் தாகூர். ஸோ கேப்டன் நிக்கலஸ் பூரான், வைஸ் கேப்டன் ஹர்ஷதீப் சிங். லாஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ், சஷாங்க் சிங், ஆயுஷ் பதோனி எகெயின் இவங்க 2 பேரையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல குட் லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. ஸ்டாயினிஸ், யான்சன், ஹர்ஷதீப் சிங், செகல், ரவி பிஷ்னாய். ஸோ செகலும் ரவி பிஷ்னாயும் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா செகலையும் பண்ணி ஒரு செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபேண்டசி, அதாவது 1 பிளேயர் ஃபேண்டசி, ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் மிச்சல் மார்ஷ் தான் நிக்கலஸ் பூரான், ரிஷப் பண்ட்டை விட நல்லா வருவார் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மிச்சல் மார்ஷை பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை நிக்கலஸ் பூரானா நீங்கள் நிக்கலஸ் பூரானை கிளிக் பண்ணி அதில் 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் யார் உங்களுக்கு இன்றைக்கான இந்த 5 பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ யார் பெஸ்ட்டாக வருவான்னு தோணுதோ அவங்க மேலே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபுளான ஆப்பு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லிடுங்க.